எதுவும் இல்லை, பேச டைலாக்கே இல்லாமல் படம் போயிட்டு இருக்கு. சும்மா ஒரு 10 பேர் தான் இருக்காங்க தியேட்டர்ல. எல்லாருக்கும் பிடிக்குமா இந்த படம்? கண்டிப்பா பிடிக்காது. ஏன் என்ன கரெக்டாக கன்வே பண்ணாங்களா, இதுதான் கதை, இதுதான் சொல்ல வர? இல்லை, நான் இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. ஆனால் கொஞ்சம் படம் ரொம்ப சுமாராக தான் இருக்கு. இப்போ இருக்க ஒரு ஆடியன்ஸ் அமைதியாக உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ஹாஃப்லேயே கண்டிப்பாக போயிடுவாங்க. நம்ம விஜய் சேதுபதி படம் தான். விஜய் சேதுபதினா அவருடைய ஆக்டிங், பேச்சு தான், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் பேசுறது தான். அதுவே இல்லைன்னும் போது படம் பார்க்க முடியும். புரிஞ்சுதா படம் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நல்லவனா இருக்கிறாரு, அப்புறம் அவரோட சூழ்நிலை திருடுற மாதிரி வருது, அப்புறமேட்டு மறுபடியும் அவர் நல்லவனாமே முடிச்சிடறாங்க. அரவிந்த் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அரவிந்த் சாமி ஒரு பணக்கார கேரக்டர், ஏதோ பிஸ்னஸ், ஏதோ ஒரு அம்மாவோட இது பண்றாங்க, அது ஏதோ லாஸ் ஆயிருது, அதுக்கு பழி வாங்குற மாதிரி ஏதோ முடிக்கிறாங்க கதை. வாயில சொல்லியே புரிய மாட்டேங்குது. இப்ப இருக்கிறது சத்தியமா ரொம்ப பொறுமையா பார்த்தா அதுவே கொஞ்சம் புரியும். இல்லைன்னா மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக்கல் இன்னொரு அவ்வளவா இல்லை சார், ஃபுல்லாக மியூசிக் தான். 2-3 பாட்டு தான், அதுவுமே சும்மா ரஹ்மான் மியூசிக் தான். ஆனால் அவ்வளோ நீங்க என்னடா அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கே பேசலன்ற போதே டிசப்பாயிண்ட் பண்ணாது. எனக்கு தெரியாம தான் இல்லைன்னா வேற எதுவும் தெரியாது. சரி, ஹஸ்பண்ட் படத்துல திருடக்கூடாத மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதாங்க. உண்மை நேர்மையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஓகே தான், டைலாக்லாம் படம் புரியுது. புரியுது, படம் புரியுது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் புரிய ஆரம்பிக்குதுங்க. இன்ட்ரோல் அதுதாங்க, ராபரி பண்ணுறதுன்னு சொன்னதுன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. அவர் வேலை தேடி போகிறாரு, அங்கே வேலை கொடுக்க மாட்டுறாங்க, அங்கேயும் பார்த்தோன்னா காசு வாங்கி தான் வேலை கொடுக்குறாங்க. அதனால் அவர் திருட போகிறாருங்க, வேற எதுவும் இல்லைங்க. மியூசிக்கே ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காருங்க. அவரு மியூசிக் கோசம் படத்தை போய் பார்க்கலாம். இருக்குங்க பாட்டு. இல்லைங்க, பாட்டு இருக்கு, 3 பாட்டு இருக்கு. 2 பேரும் அரவிந்த் சாமி பண்ணியிருக்காரு, விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணியிருக்காருங்க. 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் ஓகே. படம் ரொம்ப நல்லா இருக்கு, புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேசும் படம் அந்த மாதிரிலாம் வரும்போது நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ இப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் எல்லாம் பக்கமாக டைலாக்ஸ், வல்கரான வேர்ட்ஸ் இருக்கணும், திட்டுறதுக்கு வேர்ட்ஸ் இருக்கணும், அப்படிலாம் இருந்தால் தான் ஆக்ஷன், அப்படி இருந்தால் தான் மூவிங்கிற மாதிரி ஒரு சினாரியோவில் இந்த மாதிரி டைலாகே இல்லாமல் அதுவும் அவங்களோட எமோஷன்ஸில் கன்வே பண்ணுறது, ஒரு ஹானஸ்டிங்கிறது, ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பாக நல்லா பிடிக்கும். பட் பீப்புள் ட்ரை பண்ணணும், நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம். ஸோ ஒரு மூவி தானே, அதையும் போய் பார்த்துட்டு அதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு புரியறதுக்கு இல்லை பெரிய அனாலிசிஸ் அவ்வளோலாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு சிம்பிள் ஒரு படம், ஜாலியாக பாருங்க, பார்த்தா கண்டிப்பாக புரியும். சீன் பை சீன் அவங்களும் அப்படி தான் வச்சுருக்காங்க. எதுவுமே நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு குவெஸ்டினோ இல்லை ஒரு டவுட்டோ வராத மாதிரி ரொம்ப நல்லா தான் இருக்கு. காந்தி தான் மூவி. ஸோ தான் சின்ன குழந்தைங்கக்கிட்ட காந்தி காட்டினா அவரோட ஹானஸ்டி கதை சொல்லுவாங்க. காந்தி ரொம்ப ஹானஸ்டாக இருந்தார், ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெரியவங்ககிட்ட காந்தி காட்டினா காந்தி ரூபா நோட்டாக பார்ப்போம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கிறது தான் மூவி. எனக்கு கண்டிப்பாக விஜய் சேதுபதி, நான் பயாஸ்டாக தான் இருப்பேன். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. மூவியோட நல்லா போகுது. சீன் பை சீன் ரொம்ப நல்லா கிரிப்பிங்காக இருக்குது. இல்லை சார், அவங்க வேணும்னு தானே இப்படி வச்சிருக்காங்க. ஸோ அதை கமெண்ட் பண்ண முடியாது. மூவியாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பிடிக்கும் சார், கண்டிப்பாக. அதான் பொறுமைங்கிறது தானே இல்லாமல் இருக்கு. கொஞ்சம் பொறுமையோட பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லையே. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சது. எங்கேயுமே அதான் டவுட்ஸ் எதுவும் குவெஸ்டின்ஸ் எல்லாம் வரல. அதுலேயும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே காசு தேவை, அது கரெக்டாக ஏர்ன் பண்ணணும், ஒழுங்கான முறையில் காசை சம்பாதிக்கணும், கரெக்டாக இருக்கணுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்ல வர்றது. நல்லா இருந்துச்சு சார், நேர்மையாக இருக்கணும். அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு காஸ்ட்லியாக அதனால தான் காந்தியை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது யூஸ் பண்ணுற எத்தனை பேர் நேர்மையாக அதை பண்ணுறோங்கிறது தெரில. அதான் இல்லை, எனக்கு தெரிஞ்சு தேவைப்படலை ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க சிம்பிளான ஒரு மேட்டர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மீறி எங்கேயா காம்ப்ளிகேஷன் இருந்தால் அது ஒரு நியூஸில் இல்லை ஏதாவது ஒரு இது மாதிரி காட்டிடுறாங்க. சரி, நல்லா தான் இருந்தது. இவங்க தான் சார் கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு இப்போ வேற யாரும் ஆள்லாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் இன்னும் வேற யாராவது போடணும். ப்ரெசென்ட்ல இந்த படம் புல் ஆஃப் பண்ணுற அளவுக்கு யார் இருக்காங்கன்னு தெரியல.
ஏன்னா நீங்க படம் பாத்தீங்களா? அதுல அந்த அரவிந்த் சாமி சாரோட அந்த பில்டிங் இடிஞ்சு ஒரு அந்த சீன், அவரோட ஆக்டிங் ஆகட்டும், கிளைமேக்ஸ்ல இவங்க விஜய் சேது சார் இவங்க 2 பேரும் அந்த வீட்டு வாசல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். வேற இப்போ யார் இருக்க? மாதவன் சார் வேணா பண்ணலாம். அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆனாதான் அடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது பெருசாக ப்ரௌட் இல்லை அப்படின்னு ஆமா, எப்படி இந்த ப்ராடக்ட் மாதிரி சக்ஸஸ் ஆகும்? தெரியல. நிறைய பேர் இன்னும் சைலண்ட் மூவி பிளான் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியலையே. இதுல எக்ஸ்பெரிமெண்ட் அது ஒண்ணுதான். மற்றபடி மீதி எல்லாம் உங்களுக்கு ஜனரஞ்சகமா கமர்ஷியலா தான் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சைலண்ட் மூவி இதுக்கு மேல யாராவது எடுப்பாங்களா? இன்னும் எவ்வளவு வருஷம் கழிச்சு எடுப்பாங்கன்னு தெரியல. இது ஏ கிளாஸ்க்கான படம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்பத்துலையும் இருக்கு. அப்படியா? தெரியல. ஓகே, இல்லை எல்லாருக்கான படம் தாண்டி இதை குறிப்பிட்ட ஏ கிளாஸ் அவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொது பார்வை இருக்கு. தெரியல சார். ஏன்னா எந்த கிளாஸா இருந்தாலுமே நான் திருப்பி அதான் சொல்றேன், வரவங்க இது 2 மணி நேரம் பார்த்தா கண்டிப்பா பிடிச்சிரும் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேபி கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணலாம் ஸ்லோவா இருக்கோ இல்லைன்னு. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் போச்சு. எல்லாமே ஜென்ரலாக அவங்க ஒருத்தர் பிளேஸ் பண்ணுறது, இப்போ அவங்க அதித்தி அவங்க வீட்டில் நடக்கிற அந்த சீன்ஸு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அதித்தி சீன்ஸு இன்னும் கொஞ்சம் 2-3 அந்த பிட் பாக்கெட்டோட அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிருக்கேன். அதுதான் சொல்றேன். எனக்கு அது இப்போ நீங்க சொல்ற மாதிரி டெக்னிக்கலா பேர் சொல்றது வரல எனக்கு. ஸோ ஒருத்தரை பத்தி அந்த கேரக்டரை காட்டுறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. டக்குன்னு மூவ் ஆன் பண்ணிருக்கலாம். இல்லை மேபி இவங்களுக்கு இந்த டயலாக் கன்ஸ்டன்ட் இருந்தனால அவ்வளோ பொறுமையா நமக்கு புரியணுங்கிறதுக்காக திருப்பி காட்டினாங்களான்னு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ரேடியோ கேட்டுக்கிட்டே இருப்பாரு, அதே ஒரு 4-5 வாட்டி நம்ம காட்டுவாங்க, எதுக்குன்னு தெரியல. அது மாதிரி சொல்றோம். அது கம்ப்ளீட்லியா வேறமா அந்த புஷ்பக்குன்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா இருக்கும். அதில் ஆனால் உங்களுக்கு ஒரு மர்டர் பண்ண பிளான் பண்ணுவாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு காமெடி மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது அது மாதிரி இல்லை சார், இது கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. இல்லை அந்த மராட்டி ஆக்டர் காமெடிலாம் நல்லா தான் இருந்தது. அவர் அந்த ஒருத்தர் பிக் பாக்கெட்டாக வராருல்ல, அவரோட காமெடி நல்லா தான் இருந்தது. அவரு தான் சார் மெயின், அவர் தான் கரெக்டாக நம்மளை கூட்டு போகிற மாதிரி இருந்தது. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு சார். விஜய் சேதுபதியும் அரவிந்த் சாமி நடிச்சிருக்காங்க. நாட்டில் ஊழல் அது அதிகமாக இருக்கு. காந்தி வந்து ரூபா நோட்டில் வச்சுக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணலை. அதுனா ஒரு ஏழையா இருக்கா பணக்காரருக்கு 2 பேருமே கஷ்டப்படுறாங்க. விஜய் சேது ஏழையா இருக்கிறாரு, அரவிந்த் பணக்கார 2 பேருமே கஷ்டப்படுறாங்க லைவ். அதாவது இதனால நாட்டில் உள்ள இப்போ உள்ள ஊழல் அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அதை வந்து டயலாக்ஸே இல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. படம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. டயலாக்ஸ் எல்லாம் மியூசிக்லேயே படத்தை கொண்டு போறாங்க. படம் நல்லா தான் இருக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பிடிக்குமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா இல்லை என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட் இல்லை, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்கு. கமல் பேச மாட்டோம், அதில் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஒரு மெசேஜ் தான் இருக்குது. அதில் அது உள்ள போனாலும் படம் பார்க்கலாம். உள்ள எல்லாம் வந்து படம் பேசாம படம் புரியுது. டைலாக்ஸும் நல்ல டைலாக் இல்லாமலே படம் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. நம்மள படம் நமக்கு புரியுது. அதை மியூசிக்லயே நம்ம படத்தை கொண்டு போறாங்க. இந்த படம் வித்தியாசமான முயற்சியாக எடுத்திருக்காங்க. டைலாக்ஸ் தேவையில்லை இந்த படத்துக்கு. இந்த படத்துடைய கான்செப்ட் டைலாக்ஸ் தான் தேவையில்லை. நம்ம பார்த்தாலே புரியுது, படம் நல்லா புரியுது. விஜய் சேதுபதி அரவிந்த் சாமி நல்ல ஈக்குவலா நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்காக படத்தை ஒரு தரம் பார்க்கலாம், அவங்க நடிப்புக்காக பார்க்கலாம், பிளஸ் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்காக கட்டாயம் பார்க்கலாம். காமெடி பேச இல்லை சார், கொஞ்சம் சீரியஸ் டைப் படமாக தான் இருக்கு.